ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் லீவு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், அது இல்லாமல் கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தேன். S&P 500 வந்து S&P 500 5967 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 13 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நாஸ்டாக் 19447 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 98 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் மட்டும் ஒரு 35 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக ஆசஞ்சரோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆசஞ்சரோட ரிசல்ட்ஸ் வந்து எஸ்டிமேஷன் பண்ணதை விட ஜாஸ்தியாக தான் வந்திருந்து. ஆனால் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ரிசல்ட்ஸ் இல்லை போல். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா $21 காலியாக இருக்குது. அதாவது 7% அந்த பங்கு விழுந்திருக்கு. $285 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு ஆசஞ்சர். ஸோ இது வந்து மண்டே நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுமா ஐடி ஸ்டாக்ஸ்லங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசஞ்சரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ப்ரோ கோல்டு பிஸ்னஸ் ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக் ப்ரோ நல்ல கம்பெனி அப்படி கேட்டிருந்தாரு. நெக்ஸ்ட்டு ஃபார்மா ஸ்டாக்ஸில் எந்த ரேஞ்சில் பல்க் பண்ண, அதாவது 100லேருந்து 500 ரூபாய்க்குள்ளே பல்காட்டு ஸ்டாக் பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். கோல்டு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா டைட்டன் நல்ல கம்பெனி, 3519 ரூபாய் அதோட ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது. ஆனால் பி ரேஷியோ 93 இருக்குது. இப்போதைக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான், பிஸ்னஸ் மாடல் எல்லாம் ஓகே. பட் வேல்யூஷன் பி ரேஷியோ 93 டைம்ஸ் மேலே இருக்கிறதுனால இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 518 ரூபா மேலே ட்ரேட் ஆகுது, அது பி ரேஷியோ 74 இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பிசி ஜுவல்லர்ஸ் 12 ரூபாவில் ட்ரேட் ஆகுது, ஆனால் பி ரேஷியோ 13 இருக்குது. ஆனால் அந்த கம்பெனி வந்து ஒர்த்தா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதனால பிசி ஜுவல்லர்ஸ் பக்கம் நான் ஃபோக்கஸ் பண்ணதே கிடையாது. பிஎன் கேட்ஜி ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 566 ரூபாவில் இருக்குது, அதோட ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 35 இருக்குது. தங்கமயில் வந்து 49 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது, 1881 ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்குது. சென்கோ கோல்டு 338 ரூபாவில் இருக்குது, 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் வந்து இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. தங்கமயிலும் 49 டைம்ஸ் மேலே இருக்குது, சென்கோ ஒரு 33 இருக்குது. வேணால் சென்கோ பார்க்கலாம், ஆனால் சென்கோ பார்த்தீங்கன்னா ஒரு 300 கீழே வந்தால் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஸ்கஸ் பண்ணதில் பிசி ஜுவல்லர்ஸ் அது ஒருத்தான ஸ்டாக்கான்னு எனக்கு தெரியாது. பட் ரிமைனிங் நான் டிஸ்கஸ் பண்ணால் பிஎன் கேட்ஜி ஜுவல்லர்ஸு, தங்கமயில், சென்கோ, கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன் கம்பெனி எல்லாம் ஒர்த்து தான். ஆனால் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ப்ரோ. ஸோ ஆனால் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். பட் என்னோட ஒப்பீனியன் இப்போதைக்கு இதிலலாம் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபார்மா ஸ்டாக்ஸில் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸ் பெருசாக இருந்த மாதிரி தெரியலை. பட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுல சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா அது வேல்யூஷன் இப்போ ஜாஸ்தி, 34 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது, 1665 இருக்குது. டெபிஸ் லெபார்டரி 79 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது, 6592 ரூபாவில் இருக்குது. இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. சிப்லா 22 டைம்ஸில் ஏர்னிங்ஸில் இருக்குது. பட் கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தால் சிப்லா யூஸ் பண்ணலாம், 1499 ரூபாவில் இருக்குது. ரெட்டிஸ் வந்து 1325 ரூபாவில் இருக்குது, 19 டைம்ஸ் பி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ரொம்ப நாளாகவே 1100 ரூபாலேருந்து 1200 அந்த ரேஞ்சில் தான் வட்டம் அடிச்சுட்டு இருந்துச்சு. டாரண்ட் ஃபார்மா 55 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது, இப்போதே வேண்டாம். ஜைடஸ் 20 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், 957 இருக்குது. ரீசெண்ட் டேஸில் 850 வந்துச்சு. இது போக நாட்கோ ஃபார்மா 800 ரூபீஸ் சம்திங்கில் இருக்கும், 810 ரூபா சம்திங்கில் இருக்கும். பட் என்ன கேட்டால் இப்போதைக்கு 100 ரூபா 500 ரூபாக்குள்ள வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. பட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ரெட்டி, ஜைடஸ், நாட்கோ, சிப்லா, சன்ஃபார்மா. இதில் சிப்லாவும் சன்ஃபார்மாவும் கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சன்ஃபார்மோட வேல்யூஷன் ஜாஸ்தி, சிப்லா கொஞ்சம் இறங்கிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்ஸில் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். 100 ரூபாலேருந்து 500 ரூபாய்க்குலாம் நல்ல ஃபார்மா ஸ்டாக்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஐடிசி ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு. அதை நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியாச்சு ப்ரோ. அவங்க மார்க்கெட்டில் சில செக்மெண்ட்டில் சோலோ பிளேயராக இருக்கிறாங்க. குறிப்பாக சிகரெட்டுங்கிறது அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு நல்லாவே பண்ணுது. இவங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க, காட்ஃப்ரே ஃபிலிப்ஸு, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களோட சிகரெட் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிஸ்னஸில் வர ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து ஃபுட் டெக்னாலஜி ப்ளஸ் பிஸ்னஸ்ஸு, க்ளவுடு டெக்னாலஜி அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஐடிஸ்லேயே 6 பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் கிட்ட வரும். ஒன்று ஐடி கம்பெனி இருக்குது, பேப்பர் போர்டு இருக்குது, அடுத்தது ஃபுட்டு இருக்குது, சிகரெட் இருக்குது, இப்போ ரீசெண்ட் டேஸில் ஹோட்டலாக தனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் ஐடிசி ஹோட்டல்ஸ் எப்படி டிமர்ஜர் ஆச்சோ இந்த பிஸ்னஸ் எல்லாமே டிமர்ஜர் ஆக சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கான டைம் மேபி எடுக்கலாம். அதனால ஐடிசி வந்து அப்பப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி பிளேயர்ஸில் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா ஐடிசியோட ரைவல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து இந்த ரேஞ்சில் வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிவார்டு ஐடிசியில் இருக்குங்கிறது என்னோட கணிப்பு.
நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ இப்போ எந்த பேங்க் ஸ்டாக்ஸ் வாங்கலான்னு. பேங்க் ஸ்டாக்ஸ் நமக்கு ஒரு லிஸ்ட்டே உண்டு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தி, ஆக்சிஸ் பேங்க்கும் ஜாஸ்தி, ஐசிஐசிஐ பேங்க்கும் மேலே போயிடுச்சு. இது போக கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. நான் என்னோட ஒப்பீனியன் வந்து இப்போதைக்கு கர்நாடகா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இதில் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சில பேங்க்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கில் கொஞ்சம் வாங்குறேன். இது போக கர்நாடகா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஆனால் என்னோட கருத்து என்னன்னா, இப்போதைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் மேலே வந்துருக்குது, சவுத் இந்தியன் பேங்க்கும் கொஞ்சம் மேலே வந்துருக்குது. ஆனால் அந்த நண்பர் கேட்ட கமெண்ட்டுக்கு ஒருத்தர் 10 lakhs போடலாம் ப்ரோ 5 to 10 months அது வந்து 20 lakhs ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 10 lakhs ஒரே சமயத்தில் கொண்டு போட்டிங்கன்னா அது ரிஸ்க்காக மாறலாம். ஏன்னா சவுத் இந்தியன் பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டிருக்க அவர் ரிப்ளை பண்ணியிருக்க மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க் வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்தோம், அது 22 ரூபா 24 ரூபாக்குள்ள தான் இருந்துச்சு. இப்போ 30 ரூபா தாண்டி இருக்குது. இப்போ 30 ரூபா 29 ரூபா ஆவரேஜ் ஆச்சு வச்சு நீங்கள் 10 lakh வேல்யூ போட்டுட்டீங்க. அதே மறுபடியும் 24 ரூபாய்க்கு வந்துன்னா பயங்கரமாக லாஸ் ஆகும். ஸோ அது வந்து எந்த ஸ்டாக்ஸ்லையுமே அப்படி பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதான் என்னோட ஒப்பீனியன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்கலாமான்னா அது கொஞ்சம் வேல்யூஷன் ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு பொறுமையாக இருக்கலாம். வேரி ரெனோபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் இபிசி ஆர்டர் கிடச்சிருக்குது. 247 கோடி ஒர்த் ஆஃப் அப்போர்ட்ஸ் ஆர்டர். டோட்டலாக இப்போ அவங்களுக்கு 1450 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வேரி ரெனோபிள்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மேனேஜர், அது இல்லாமல் 2 பேர் வந்து சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் கீழே வராங்க. ஒரு எம்பி ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷோட ஜெயில் நிகம் லிமிடெட் அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து கொடுத்ததில் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் வந்திருக்குது. 183 கோடி ஒர்த் ஆஃப் பேங்க் கேரண்டி. அதில் வந்து இவங்க ஸ்கேமில் இன்வால்வ் ஆகி ஃபேக் பேங்க் கேரண்டி கொடுத்துருக்கதாட்ட அப்டேட்டு. ஸோ ஓவர்லாட் இப்போ வந்து 2, அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மேனேஜரும் அது இல்லாமல் இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் கீழே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபிஜி இவங்க வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க ஒரு பிளாக் டீல். சாய் லைஃப்பில் வந்து 1505 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. வேன்கார்ட் குரூப் வந்து விஷால் மெகா மார்ட்டில் வந்து 1.1% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க 655 கோடிக்கு. நெக்ஸ்ட் ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோமா அப்கிரேட் பண்ணுறாங்க. பை ரேட்டிங் 1460 ரூபா டார்கெட் ப்ரைஸு 35% மேலே போகும். 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஜெக்டபிள்ஸ் பயாலஜிக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் 5 year ஆவரேஜாக வச்சு பார்க்கும்போது 16% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸ் 35% மேலே போகும். 1460 ரூபா டார்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸு அன்லிஸ்டட் ஷேராக இருக்கும்போது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது 700 ரூபாலேருந்து 740 ரூபா ஃபிக்ஸ் பண்ணதுனால அது ரொம்பவே லாஸ் ஆகுது ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தவங்களுக்கு. ஏன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடாக தான் இருக்குது 1225 ரூபா ஜூன் 18 படி. அதே வந்து செப்டம்பர்லலாம் லாஸ்ட் இயர் 1550 ரூபாவில் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்துலலாம் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு ஷேருக்கே 800 ரூபா மேலே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது. ஸோ கோடி கணக்கிலலாம் போட்டவங்களுக்கு என்ன நிலமன்னு தெரியல. ஆனால் லிஸ்டிங் ஆகி ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் மேலே வந்துட்டுனா நல்ல ஒப்பீனியன். பட் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு நல்ல சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிடைச்சா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ராசி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், போடுங்க. யாருக்கு கிடைக்குன்னு பார்க்கலாம். மேபி 14,000 கிட்ட வரும், 14,400 கிட்ட வரும் ஒரு லாட்டு. நானும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். ஸோ கிடைக்குதான்னு பார்க்கலாம். எனக்கு இது வரைக்கும் ஐபிஓவில் அடித்ததில்லை, இந்த வாட்டியாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்எஸ்சியோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா வருமா வராதான்னு போயிட்டுருக்கு. இப்போ செபியோட சேர்மன் டுகின் காண்டா பாண்டே என்ன சொல்கிறாருன்னா, அந்த அப்ஸ்டக்கிள்ஸ் ஒன்றுமே இல்லை. அதாவது என்எஸ்சியோட ஐபிஓவில் வந்து நோ அப்ஸ்டபிள்ஸ் வில் ரிமைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விரைவில் அதுக்கும் கிளியரன்ஸ் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வரப்போகுது. இது போக டாடா கேபிட்டலோட ஐபிஓ விரைவில் வரப்போகுது. ஏன்னா செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அந்த டிராஃப்ட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டெக்ஸுக்கு. 17,200 கோடி ஒர்த் ஆஃப் ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ரூவல் கொடுத்தாச்சு. இது வந்து டாடா கேபிட்டலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இந்த ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். பட் இதுவும் வந்து கிடச்சினா லக்கு. ஆனால் கிடச்சி ஐபிஓவில் கிடைக்காம ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்தோன்னா அது ரிஸ்க்காக மாறும். நோவா நார்டிஸ்கோட எக்ஸ்பிரிமெண்டல் ட்ரக் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் 24% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்களோட எக்ஸ்பிரிமெண்டல் ட்ரக்கு ஆமிக்ரெட்டன் அப்படிங்கிற ட்ரக்கு, இது வந்து ஓவர் வெயிட்டு ஒபீஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. 24% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் சொல்கிறாங்க.
டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து $2.1 பில்லியன் அளவுக்கு டாரிஃப் பேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி என் சந்திரசேகரன் வந்து பேசியிருக்கிறாரு. யூஎஸோட ட்ரேட் மெஷர்ஸ்னால கிட்டத்தட்ட இதை வந்து 600 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து 1.6 பில்லியன் பவுண்ட்ஸாக இருக்கிறத 600 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு குறைப்போம். $2.1 பில்லியன் கிட்டத்தட்ட 17,000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃபுக்கே போகுது. ஏன்னா ஜேலரோட டாரிஃப் ரேட் வந்து 2.5%லேருந்து 27.5% போகுது இந்த யூஎஸ் யூகே ட்ரேட் டீலால். ஆனால் அது வந்து பெனிஃபிட்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ அந்த ட்ரேட் டீல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா 27.5%லேருந்து 10% வந்துடும். அதுவும் அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க போல. இப்போ 10% வந்துச்சுன்னா அது வந்து 600 மில்லியன் பவுண்ட்ஸாக வந்துடும். ஸோ இப்போ இவங்க 1.6 பில்லியன் பவுண்ட்ஸ் கட்டணும், கரெக்டு தான். இப்போ 1.6 பில்லியன் பவுண்ட்ஸ் கட்டுறாங்க. இனி வந்து அது 600 மில்லியன் பவுண்ட்ஸாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டாடா குழுமம் கொடுத்த அப்டேட்டு. பெல்லு வந்து ஒரு 585 கோடி ஒர்த் ஆஃப் ஃப்ரெஷ் டிஃபென்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஜூனில் மட்டுமே 3500 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சமர்தனா மதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அக்விசிஷன் ஹெச்ஆர் டகுலி கங்கா அதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சோலார் கேப்டிவ் பிளான்ட்டு 141.3 மில்லியன்ஸுக்கு அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. 28.15% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து இந்த கம்பெனியில் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இது சமர்தனா மதர்சன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோகான் வந்து 4500 கோடி ஒர்த் ஆஃப் QIP வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட இனோவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் குளோபல் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4500 கோடி இது பயோகான் கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் வந்து EV பெனிட்ரேஷனை வந்து 30% வரைக்கும் டார்கெட் பண்ணுறோன்னு சொல்லி சந்திரசேகரன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து 2030 30% ஆஃப் த EV போர்ட்ஃபோலியோ நாங்கள் தான் ஓன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. முருகப்பா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மோந்த்ரா அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செல் பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க 3 வீலர்ஸில். இப்போ கார்கோ மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி கொடுக்குறோம் அப்படிங்கிற அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் இயர் 2025 டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த 2025 மட்டும் இல்லை, 23 ஒரு 1273 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 24 6055, 25 2865, 10,193 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க டோட்டலாட்டு. இப்போ கார்கோ மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இது முருகப்பா குழுமம் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எனக்கு த்ராட் இஷ்யூ இருக்குது. ஏன்னா ரொம்ப சவுண்டு போட்டு கிரவுண்டில் விளையாடும்போது பேசுனதுனால தொண்டை கட்டிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பேச முடியல. முடிஞ்ச அளவு நைட்டு வீடியோவில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக பேச பார்க்குறேன்.